ஓகே. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கிருபையின் சுவிசேஷம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சில நாட்களாக தொடர்ந்து யோசேப்பு குறித்து நம்ம தியானிச்சுட்ருக்கிறோம். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு குறித்து நம்ம தியானிச்சுட்ருக்கிறோம். சாதாரண ஒரு ஆளை எப்படி தேவன் அதிபதியாக மாற்றினார், எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்ருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் கைவிடாமல் கூடவே இருந்தார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் அவன் உயர்ந்த நிலையில் இருந்தான். ஓகே, சரி, அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போது நல்ல பொசிஷனில் இருக்கிறான். அடிமையாக இருந்தவனை அடிமையாக விற்று போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் கூட இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் எஜமான அறிந்து அவனை உயர்த்தி வச்சுட்டான். எல்லா பொறுப்பையும் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டான். இப்படி ஒரு நல்ல ஹை லெவல், நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறான் யோசேப்பு. இந்த நிலையில் அவனுக்கு குடும்பத்தை பற்றி எதை பற்றின கவலையும் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறான். இந்த நிலையில் இப்போ தான் இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அந்த எஜமாட்டி பாருங்கள், இந்த யோசேப்பு மேலே கண் வச்சிட்டாப்புல. இவன் நல்ல வாலிய பையனாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அழகாக இருக்கிறான். அப்போ பாருங்கள், அந்த போர்த்திபாருடைய மனைவி இவன் மேலே கண் வச்சிட்டாப்புல. அவளுக்கு இவன் மேலே ஆசை வந்துட்டு. சரி, இப்போ பாருங்கள், சில நாள் சென்ற பின்பு, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு செய்னி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சைனிக்கும் அவளுடனே இணங்கும் சம்மதிக்கவில்லை. சரிங்களா? சூப்பர் பாயிண்ட் பாருங்க. இப்போது இந்த எஜமானுடைய மனைவிக்கு இவன் மேலே ஆசை வந்துட்டு, இவன் வாலிய பையனாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அழகாக இருக்கிறான், இவனை இவளுக்கு பிடிக்குது. அப்போ இந்த அம்மா சொல்லுது, என்னோட நீ சேரு அப்படின்னு சொல்லுது. அவன் இல்லை, அவன் சொல்கிறான், என் எஜமான் என்னை நம்பி எல்லா பொறுப்பும் தந்துட்டார். நீங்கள் அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால உங்களை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் என்ன தான் அதிபதியாக வச்சுருக்கிறார். என் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது. அப்படி என் மேலே நம்பிக்கையாக இருக்கிற அந்த எஜமானுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ரெண்டாவது, இந்த எஜமானுக்கு நான் துரோகம் பண்ணால் அது என் தேவனுக்கு நான் செய்கிற பெரிய பொல்லாங்காக இருக்கும். இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இது என் சாமிக்கு பிடிக்காது, என் தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னான். அதனால் அவன் அப்படி இணங்கவே இல்லை, அவளுடைய பேச்சுக்கு மசியவே இல்லை. பாருங்கள், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான இச்சைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சிலர் கணவன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பெண்கள் பழக்கம் வரும். சரிங்களா? சிலர் ஆஃபீஸில் அப்படி நடக்கும். சிலர் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் சொந்த பந்தத்தில் உறவுகளில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். சில ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் அது நிறைய குடும்பத்தை சொல்லி முடிச்சிடும். பாருங்கள், நம்ம மேலே பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய தரிசனம் இருக்குது. பட் அந்த நேரத்தில் அந்த மாதிரியான உறவுகள், அந்த மாதிரியான அன்பு, அந்த நட்பு சில நேரத்தில் இடறி போக பண்ணும். இது பிசாசுடைய பெரிய தந்திரம். இவன் மேலே பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய அதிபதி ஆக போகிறான், தேவன் அப்படி தான் அழைச்சிருக்கிறார். பிசாசு நைஸாக இவனை காலி பண்ணுறதுக்கு பிளான் போடுறான் பாருங்கள். சரிங்களா? அந்த எஜமாட்டி அம்மா பாருங்கள், அதே சொல்லுது, நீ நம்ம ரெண்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. பாருங்கள், அதை மாரி யார் என்ன செய்ய முடியும்? அதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கிது, தனியாக நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் ஒரு வாலிய பையனுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா விடுவான்னு நினைக்கிறீங்களா? ஓனர் அம்மா வேறு, எஜமாட்டி வேறு, ஆஹா நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அடுத்த ஓனர் நம்ம தான் அப்படிங்கலாம் நிறைய இச்சையான காரியங்கள், செக்ஸுவல் காரியமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இச்சை உடல் ரீதியான இச்சையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாலிய பையன் இல்லையா, அது வேறு இருக்குது. அது போக விடுங்க, இப்போ இவன் பெரிய பணக்காரன் ஆயிடலாம் இல்லையா? இவன் ஆமாம் நல்ல, இவன் இன்னும் இவன் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறான். சரிங்களா? இன்னும் இவன் இந்த எஜமாட்டியோட இன்னும் ஜாலியாக சந்தோஷமாக சிற்றின்பத்தில் மூழ்கி போய் இருப்பான். சரிங்களா?
அப்படி தான் இன்றைக்கி உலகப்பூர்வமாக பிசாசு நிறைய பேருக்குள்ளே தந்திரமாக நல்லா இருக்கிற வாலிய பசங்க வாலிய பிள்ளைங்க வாழ்க்கையில் கெடுத்து விட்டுறதான். எதையாவது ஒன்று இடறி போக பண்ணி காதல் அப்படின்னு எதிலையா விழ வச்சு, இல்லைன்னா கள்ளக்காதல்னு எதிலையா விழ வச்சு, நல்ல கணவன் மனைவியும் பிள்ளையுமா சந்தோஷமாக இருப்பாங்க, சர்ச்சை போவாங்க, ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. ஆண்டவர் போகாத குடும்பத்தில் கூட, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் கூட நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து டோட்டல் குடும்பத்தை கெடுத்துரும். பார்த்துருக்கீங்களா? சில நாளுகள் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி பாதிப்புகளில் மாட்டின ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த கணவனை இந்த பிள்ளைகள்லாம் வெறுத்துருவாங்க, ஒரு பைத்தியமாகிடுவாங்க. அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும், அது என்ன ஆனாலும் பின்னாடி யோசிக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்து அவங்களோட தான் வாழ்வேன்னு கள்ள காதலுக்குள்ளே மூழ்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி பிசாசு நூதனமான தந்திரத்தை கொடுத்து மக்களை காலி பண்ண பார்ப்பான், அழைப்புலேருந்து விளக்க பார்ப்பான். எனக்கு அன்பான இதனை பார்க்குறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மேலே என் மேலே பெரிய அழைப்பு இருக்குது. தெய்வம் நம்மளை இதுவரைக்கும் கிருபையாக நடத்தியிருக்கிறார், இன்னும் நடத்துவார். நீங்கள் அப்படிப்பட்ட பாதிப்புகள் இல்லைன்னா ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். அப்படி பாதிப்புகள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். இன்றே ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே அப்பா எனக்குள்ள எனக்காக தான் மெசேஜ், இந்த மெசேஜ் எனக்கு அப்படி தான் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியும், அதான் பிரதர் மூலமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே யோசேப்பு உங்களுக்காக வைராக்கியமா, ஆண்டவரே அந்த எஜமானுக்கு உண்மையாக இருந்தான், அதே நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதுன்னு பொல்லாப்பானதை செய்ய மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தான். தேவன் அவனை அதிபதியாய் மாற்றினீங்க. அதே போல் என் மேலே பெரிய அழைப்பு இருக்குப்பா, எனக்கு விரோதமாக பிசாசின் இச்சையான எண்ணங்களை தூண்டி விடுறது, தவறான பழக்க வழக்கங்கள், கனெக்ஷன்ஸ் கட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஆணோ பெண்ணை யாரானாலும் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நிச்சயமாக தேவனால் முடியும். ஆண்டவர் சமூகத்தில் விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். கிருபையாக அவர் உங்களை ரட்சித்து தூக்கி எடுப்பார். யோசேப்பு தட்டி விட்டுட்டு போனது போல் நீங்கள் உதறி தள்ளி விட்டு நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஒரு நல்ல உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. கரங்களை தட்டி எத்தனையோ நம்புறீங்க? ஆமீன். யோசேப்புக்கு பயங்கரமான பிரச்சனை. இப்போ யோசேப்பு ஆனால் பயங்கரமான ஆள் தான். அவன் தட்டி விட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மா யாருமே இல்லாத சமயம், ஆமாம் இவனை அதுவே வந்து கட்டாயப்படுத்து, என்னோட சேர்ந்து தான் ஆகணும், இன்றைக்கி நான் விடவே மாட்டேன்னு வந்துட்டு அவன் பார்த்தான். சட்டையை கலத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இந்த அம்மா இவன் வெளியே போனோன்னு நம்மளை கேவலப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு சட்டையை வச்சுக்கிட்டு இந்த அடிமை எபிரேய பிள்ளை ஆண்டான், என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டான். ஏது வடிவேல் படத்தில் நம்ம ஒன்றை நான் கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மனு நீதியா என்னடா சினிமாலாம் பேசுகிறேன்னு நினைக்காங்க. முன்னாடி பார்த்தது கோட்டை சுவரை தாண்டுவாங்களே, இந்த காமெடி தெரியாத ஆளே இருக்க முடியாது. வடிவேல் முரளி காமெடினாலே தான் தாவுடா தாவு செவலை அப்படின்ன மாதிரி, எங்கே ஒன்று நாக்கு எடுத்தன மாதிரி இந்த கிளை இதம்மா வயசாந்தம்மா இல்லையா, ஆமாம் கையை பிடிச்சி இழுத்துட்டான், என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு பரப்பிட்டு சார் அவன் ஒரே ஓட்டமாக தட்டி விட்டுட்டு ஓடிட்டான். கடைசியில் ஒரே அவள் சொல்கிறதான பெண் சொல்கிறதானே நம்பும், அவன் சரசம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துட்டு, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அறிந்தும் அவன் இப்படி செஞ்சிருப்பானான்னு யோசிக்க முடியல. ஏன்னா மனைவி இல்லையா, மனைவி சொல்லும்போது எப்படி மீற முடியும், மனைவியே சொல்லிட்டாப்புல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு யோசிப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். சரிங்களா? ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஜெயிலில் போடு, எங்கேயும் போடு, யோசிப்பை பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில் யோசிப்பு இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் கையை தட்டி. அது மாத்திரம் இல்லை, இறந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் கையை தட்டி. அங்கேயும் அவன் தான் கிங்காக இருக்கிறான். உடனே சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கையை தட்டி, நீ ஜெயிலில் தூக்கி போட்டா என்ன, எங்கே போட்டா என்ன கெட்ட பேர் வந்தாலும் அழைப்போம், தேவனும் உங்கள் கூட இருக்குது. தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார் சார். பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன ஆனாலும் தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இங்கே அதான் நடக்குது. ஜெயிலில் போட்டால் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் செய்கிறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணார். ஜெயிலில் போட்டாலும் அங்கேயும் அவன் தான் கெத்தாக இருக்கிறான், அங்கேயும் அவன் தான் லீடராக இருக்கிறான். எத்தனை பேர் புரியுது? அவ்வளோ பேருக்கு அவன் தான் இன்சார்ஜாக இருக்கிறான். ஓகே, ஆமாம், உங்களை ஒரு பொழுதும் விட்டு விலகாத கைவிடாத தகப்பன் ஒருவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் என்ன குற்றம் சுமத்தப்பட்டாலும் தேவன் அதிலிருந்து தூக்கி எடுப்பார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் அழைப்புக்கு விரோதமாக, உங்கள் தரிசனத்துக்கு விரோதமாக உங்கள் மேலே பழி போட்டு உங்களை காலி பண்ணிடலாம், உங்கள் வேலையை விட்டு தூக்கிடலாம், குடும்பத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் ஆக்கி விட்டுறலாம், செய்யாத குற்றத்தை உங்கள் மேலே பழியை போட்டுடலாம், இல்லை ஏதோ
அறியாமல் தவறு பண்ணிட்டீங்க, அதை பெருசாக்கி உங்களை காலி பண்ணிடலாம், என்ன நினச்சாலும் நடக்காது. உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குது. நீங்கள் தப்பே செஞ்சிருந்தாலும் கர்த்தர் உங்களை உணர்த்தி உங்களை தூக்கி எடுத்து உங்கள் அழைப்பையும் தரிசனத்தை நிறைவேற்ற பண்ணுகிறவர். கையை தட்டி. ஆமாம், யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய அழைப்பை விட்டுட்டு அவனுடைய அழைப்பு என்ன, நினிவேக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். அவன் அதை விட்டுட்டு தர்சீஸுக்கு போனான். அந்தால போன விட்டுட்டாரா, அவனை மறுபடியும் நினிவேக்கு கொண்டு போகிறது தான் ஒரு திட்டமே. அவனை பிரசங்கிக்க வைக்க வேண்டியதான் ஒரு திட்டமே. ஏன்னா அவ்வளோ அன்புள்ள அப்பா. அப்படிலாம் டக்குன்னு தூக்கி போட்டுற மாட்டார். கைவிடாமல் அவனோட கூட வந்து அவனை உருவாக்கி அவனை வச்சே முடிப்பார் அந்த வேலையை. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்து உங்கள் அழைப்பை விட்டு உங்கள் தரிசனத்தை விட்டு நீங்கள் லேச விலகி போயிருந்தாலும் பின்மாற்றம் அடைஞ்சிருந்தாலும் கர்த்தர் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறார். உங்களை தூக்கி எடுப்பார். மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன் அவர். தாவீது பெரிய தவறு பண்ணா, விட்டுட்டாரா? அவன் மறுபடியும் தூக்கி எழும்பி கடைசியில் முடிக்கும் போது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் ஐஸ்வர்யவானாகி மிகுந்த கனத்தோடு இருந்தானா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நீடித்த நாட்களாய் வாழ்ந்து தீர்க்காயுசோடு வாழ்ந்து தான் மறிச்சான். கையை தட்டி. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அதே தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை என்னை தூக்கி எடுத்து உயர்த்தி வைப்பார். ஓகே, சரி. எத்தனை விசுவாசிக்கிறேன்? டைம் ஆகிட்டு, அதனால் முடிக்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு இதை குறித்து இன்னும் ஆழமாக தியானிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் இந்த எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் அறிவார். உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னா உங்களுக்கானதான். உங்களை தூக்கி எடுப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இதனை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உங்கள் வார்த்தையினாலே பலப்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை ஆண்டவரை எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து உயர்த்தி வைக்கும். ஆமாம், உங்கள் வார்த்தைக்காக நன்றி. அது வெறுமனே திரும்பாது. அதை செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும். ஆமாம், இதனை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களை தூக்கி எடுத்து உயர்த்துவீங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. அதற்காக நன்றி. யோசேப்பை அதிபதியாய் மாற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தினது போல இதனை கேட்டு ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறதுக்காக நன்றி. உங்கள் நாம மாத்திரம் எங்கள் நிமித்தமாய் மகிமையிடக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதியான மகிமையில் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை நடத்துவார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாளைக்கும் தியானிப்போம். தேங்க்யூ.